ராமசுப்ரமணியன் சார், முதலமைச்சர் பேசும்போது யாரோ எதையோ பேசிக்கிட்டு இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சாதனைகள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, 200 அல்ல 234 தொகுதியில நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதியா பேசியிருக்காரு. பெரியாரை பற்றி பேசிய பிறகுதான் இத்தனை ஆயிரம் 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் நாம் தமிழிலிருந்து திமுக இணைந்திருக்காங்க. பெரியாரை பற்றி பேசியதால் இந்த அளவுக்கான ஒரு சர்ச்சையாக தற்போது மாற்றப்பட்டு மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இது சீமானு இது எதுக்காக இதை கையில் எடுத்தா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ இதை பற்றி பேசும்போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னு யூகிக்காம விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது திரு சீமானை பொறுத்த வரைக்கும் he has become terribly desperate. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தகைச்சு போய் இப்ப பெரியாரை புகழ்வதற்கு பதிலாக இகழ்வது, அதுவும் அவருடைய பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் அதைத்தான் செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் தொடர்ந்து அதை தான் பார்க்கணும். அவருக்கு வேற எந்த இஷ்யூமே இன்னைக்கு கிடையாது. நான் தமிழகத்தை விட்டு பெரியாரை துரத்தி விடுவேன். அவர் இவரே தமிழரா? ஏன்னா இப்ப எல்லாரும் பேசதான் தெரியாம பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமா சார். இப்ப அவர் இவரே சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சார். பெரியாரை கையில் எடுத்தால் நமக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக மக்கள் மத்தியில் அப்படின்னு உணராம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மரியாதை, எங்களுக்கு ஒரு மதிப்பு இந்த சமூகத்துல இருக்கின்றதுன்னா அது பெரியாரினால் ஏற்படுத்தப்பட்டது. எங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடைத்தது என்றால் அது பெரியாரால் கிடைத்தது. எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்றால் அது பெரியாரால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இப்படிதான் அவங்க அவரை பத்தி உயர்வாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்துல இந்த இஷ்யூவை கையில எடுத்துட்டு பெரியாரை பத்தி தூஷணியா பேசுறது அப்படின்னு எடுத்துட்டா அதனால அவருக்கு எந்த விதமான நற்பலனும் கிடைக்க போறதில்லை. மாறாக கொத்து கொத்தாக அந்த கட்சியிலிருந்து இளைஞர்கள் போய்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஒரு சில பேர் இந்த விஜய் கட்சிக்கு போனாங்க, மற்றவர்கள சில பேர் அதிமுக போனாங்க. பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார். முன்னாடி திரு பத்மநாபன் அவர்கள் பேசும்பொழுது ஏதோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது. அடே கமான், என்ன சார் ஆபத்து வந்து விட்டது அந்த கட்சிக்கு? இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் மக்களுடைய மதிப்பும் பெற்ற கட்சிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல ஒண்ணு சந்தேகம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பினை பெற்று இருக்கின்றது. அந்த 1000 ரூபாயாக இருக்கட்டும், அந்த ஏழை பெண்மணிகளுக்கு. இருங்க சார், நீங்க பேசும்போது குறுக்கிடவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசவே இல்லை சார், கேள்வி தானே, ஒரு நொடி தானே சார், அவ்வளவுதானே சார். யார் அந்த சார்? இது இல்ல டிபேட் தானே சார். யார் அந்த சார்? டிபேட் இல்ல. அதாவது நான் இப்ப என்ன அந்த ப்ராஜெக்ட்ல நான் சொல்றேன், 1000 ரூபாய் ஒரு ஏழை பெண்மணிகளுக்கு மாசம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இட் ஹஸ் கான் வெல் டவுன் வித் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ரெண்டாவது, பெண் குழந்தைகளுக்கு, பெண் மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சார். ஓரத்துல விஷம் இருக்கே சார். ஜாஃபர் அலி கொலை சார், ஜாஃபர் அலியுடைய கொலை எப்படி சார் நியாயப்படுத்த முடியும்? சார் நீங்க டைவர்ட் பண்ணாங்க. தயவு செய்து உங்களுடைய போக்குக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you are thoroughly mistaken. No sir, absolutely no. When you are talking about the positiveness, I am pinpointing the negativeness also. That's all. நெகட்டிவ் இருக்கா சார்? நீங்க ஜாஃபர் அலியுடைய மரணம் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லையா? அதெல்லாம் நீங்க இப்ப ஏதோ பேசுறீங்க. நீங்க போன வாரம் சார் 3 நாள் முன்னாடி தூத்துக்குடியில சார். ஏன் சார்? ஐயோ மை காட், இன்னும் யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது, தெரியாதுன்னு நினைச்சு நீங்க தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. எல்லாரும் நீங்க சொல்றது எல்லாருக்கும் தெரியும் சார். 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியுமே. அதெல்லாம் அது எப்படி எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். நீங்க உடனே நோ டவுட் சார், நோ டவுட். ஆனா இதையும் நம்ம பார்க்கணும் இல்லையான்னு கேக்குறேன், அவ்வளவுதான். இல்ல போயிட்டு இருக்கு. அது தொடர்பா சில பேரை கைது பண்ணிருக்காங்க. அதான் சார், அது கரெக்டான வழியில. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. ஓகே, யூ கேரி ஆன் சார். இப்ப இவர் சொன்ன இந்த விஷயம் அது சரியான போக்குல போய் கொண்டிருக்கின்றது. இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் இன் த ப்ராப்பர் டைரக்ஷன். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இப்ப அடுத்து நீங்க வேங்க வயல் பத்தி பேசினீங்கன்னா, இன்ஃபேக்ட் இதே மாதிரி இஷ்யூ தான் பல காலமா அந்த நடந்த பிறகே திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான குற்றவாளிகளை வேண்டும் என்றே சில அரசியல் ரீதியாக சில காரணங்களால அதை அமைக்க வச்சிருக்காங்களோங்கிற மாதிரி பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் என்னை விட திரு கோடங்கி ஆபிரகாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அவர்
இதுல வந்து பல இந்த ஊடகத்துறையில பல காலமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர். அவருக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஏன்னா இது வந்து பெருவாரியாக பேசப்பட்ட விஷயம். நீங்க இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் ஸ்டோரி. ஆகவே இதெல்லாம் வந்து வரும்பொழுது சரியான பாதையில செல்லுகின்றது இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா எஸ் அது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய பாசிட்டிவ் இஷ்யூஸை வந்து டெஃபினட்டா தே வில் வெல்கம். அடுத்தது பெண்களுக்கு நான் இப்ப மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மேல படிக்கிறதுக்காக போனதுங்கிறது அது வந்து தட் ஹஸ் கிரியேட்டட் a tremendous impact. மூன்றாவதாக நான் முதல்வன், இட்ஸ் a fantastic scheme சார். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியும் தன்னம்பிக்கை வருவதாகவும் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கீமாக நான் பார்க்கின்றேன். அது ஒரு அற்புதமான திட்டம். அதே மாதிரி பெண்களுக்கு மாசம் மிகப்பெரிய 800 ரூபாய் கிட்டத்தட்ட சேவ் பண்ற அளவிற்கு இந்த பஸ் ஃப்ரீயா போகின்றது. ஏன் சார் நீங்க குறுக்க பேசின ஒரு அவரோட கருத்து சொல்லி முடிக்கட்டும். அவர் கருத்து சொல்லி முடிக்கட்டும், உங்களுக்கான வாய்ப்பு நீங்க பேசுங்க. இல்ல அதாவது இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா தான் பேசுறத பேசுவார், இன்னொருத்தர் பேசும்பொழுது குறுக்க பேசுறது, அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு செய்கையாகவே நான் பார்க்கல. ஆகவே இந்த மாதிரி நல்ல மிகப்பெரிய அளவிற்கு பிளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய நல்ல விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேருமே அல்லாது இந்த மாதிரி விஷயங்கள் அங்க என்னாச்சு இங்க என்னாச்சு அப்படின்னு ஒரு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன், இட் இஸ் இன் கோர்ட், இட் இஸ் சப்ஜெக்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்களும் கூட அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப நிச்சயமாக நண்பர் பேசும்பொழுது, திரு பத்மநாபன் பேசும்பொழுது, இன்னைக்கு என்ன விஜய் எங்கேதோ வந்த பெரிய தேவதூதன் மாதிரியும் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிவெள்ளியாகவும் இருக்க போவதாக, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். இந்த மாதிரி எல்லாம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு சொல்லிட்டு இந்த மின்னல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே படாது. அவர்கிட்ட ஒரு கான்கிரீட் ப்ரொபோசல் ஃபார் தமிழ்நாடு கிடையாது. அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு மேடையில பேசுறது எழுதி கொடுத்தத நல்ல அழகாக நெற்று பண்ணி அதை வந்து பேசினார். கட்சி தொடங்கி உடனே ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது பத்மநாபன் சார் சொன்னாரு அந்த மாதிரி நடக்கலையே ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லி கட்சிகளை குறிப்பிட்டு பேசினாரு. அதுக்கு வாய்ப்பு ஆம் ஆத்மியை பத்தி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சார். ஆம் ஆத்மி அவங்க வந்து அதற்காகவே ஒர்க் பண்ணவங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கலாம், ஆனால் அவர் வந்து பிஜேபி கைகூலியாக செயல்பட்டவர். அவர் அதை வந்து கடைசியில தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொண்டவர் ஆம் ஆத்மி. நீங்க என்.டி. ராமராவையும் இவரையும் கனெக்ட் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் வேறு, எம்ஜிஆர் எத்தனை காலமாக அரசியல் இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது திமுகல அவர் முகத்தை காமிச்சாலே ஓட்டு விழும் அப்படின்னு அண்ணாதுரை மிகப்பெரிய அளவிற்கு புகழ்ந்து அவரால் பேசப்பட்டவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது உண்மையும் கூட. ஏராளமான மக்கள் அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். சோ அந்த எம்ஜிஆர் என்கிற பினாமினன் சரி ஓகே. அதனால திமுகவுக்கு ஏதோ கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திரு பத்மநாபன் அவர்களுக்கு ரொம்ப கவலையா விஜய் சப்போர்ட் பண்றதுனால அவருக்கு ஒரு சாடிஸ்டிக் பிளஷர். அது ஏன்னா அந்த கட்சிங்கிறது சரியாக இருக்க போவதில்லை, அதை பெருமையாக பேசிக்கொண்டு இருப்பதனால ஏதோ ஒரு அவருக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போட்டோம்.